they must தாம் முன்னெடுக்கும் திட்டங்களில் ஊழல் மோசடிகள் இல்லை என்பதை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும். அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ள ஒப்பந்தங்களில் 50% ஊழல் மோசடிகள் மூலம் இடம்பெறுவதாகவும் அதனை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். 2015 ஆண்டு மார்ச் மாதம் ஆட்சிப்பிடமேறிய புதிய அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளுக்கு ஏற்ப வெளிச்சுற்று அதிவேக வீதி நிர்மாண பணிகளின் போது 30 பில்லியனை சேமிக்க முடிந்தது. 4 ஓடுபாதைகளை கொண்ட இந்த வீதி முதலில் திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் நெரிசல் காரணமாக அதனை 6 சுற்றுகளாக அதிகரிக்கும் நோக்கில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பின்புலத்தில் எவ்வித திட்டமிடலும் இன்றி இந்த திட்டத்தை பொறுப்பேற்க வேண்டாம் என 2015 ஆண்டு மார்ச் மாதம் 30 பிரதமர் அமைச்சர்களுக்கு அறிவித்தார். இதனால் சேமிக்கப்பட்ட 30 பில்லியனை பயன்படுத்தி அதிவேக வீதியின் கடவத்தையிலிருந்து கம்பகா வரையான பகுதியை அமைக்க முன்னர் தீர்மானிக்கப்பட்ட ஒப்பந்தக்காரரான MCC நிறுவனத்திற்கே வழங்குவதற்கு அமைச்சரவை தீர்மானித்தது. இதனால் விலைமனு முறைமைகளை மீறி இந்த செயற்பாடு இடம்பெற்றுள்ளமை உறுதியாகின்றது. இந்த திட்டம் ஒரே ஒரு ஒப்பந்தக்காரருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் முன்னர் இணங்கிய பெறுமதிக்கே இதனை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து ஆராயும் பொழுது அறிய முடிகின்றது. 6 ஓடுபாதைகளாக அபிவிருத்தி செய்யப்படவிருந்த அதிவேக வீதி 4 ஓடுபாதைகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதுடன் வெளிசர வெளியேற்ற பகுதி அமைக்கப்படாமையாலும் இந்த சம்பவத்திற்கு முதல் காரணமாக உள்ளது. இதன் மூலம் அரசாங்கம் ஒரு தொகை பணத்தை சேமிப்பதற்கு முனைவதாக இருந்தால் அது குறித்து எவ்வித கணக்காய்வும் மேற்கொள்ளப்படவில்லை. மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்திற்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் என்ற வகையில் தற்போது இடம்பெறும் ஊழல் மோசடிகளை பார்க்கும்போது அதிக அளவில் கவலை அடைகிறோம். நாம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு ஒத்துழைப்பு வழங்கினோம். அவர் தொடர்ந்தும் தூய்மையான தலைவர் என்று நாம் நம்புகிறோம். வெளிச்சுற்று அதிவேக வீதி தொடர்பில் முன்னைய அரசாங்கத்திற்கு விரல் நீட்டப்பட்டது. இதில் 90% ஊழல் இடம்பெற்றுள்ளதாகவும் அதற்காக ஒதுக்கிய நிதியை குறைத்துக் கொள்ள முடிந்ததாகவும் கூறினர். பணத்தை குறைப்பதாக கூறி திட்டத்தையே மட்டுப்படுத்தியுள்ளதாக நாம் நம்புகிறோம். இது ஒரு புதுமையான விடயம்.